ஆடு மேய்க்கிறது இவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு பாக்குறோம். நான் இதுவரையும் மேய்ச்சது கிடையாது. இவர் எங்க தாத்தா தான். இவர் எப்படியும் ஒரு 40-50 வருஷமாவது, 40-50 வருஷமா மேய்க்கிறதா இருக்கும். 40-50 வருஷமா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. இதுவரையும் சுமார் எத்தனை ஆடு மேய்ச்சிருக்கு? இதுவரை 10 ஆடு, 15 ஆடு, 5 ஆடு. அப்படியே பேட்சா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர அப்படியே வளர்த்து எடுத்துடுறது. ஃபர்ஸ்ட் வாங்கினப்பெல்லாம் எவ்வளவுக்கு வாங்கினேன், எவ்வளவுக்கு வித்த? அப்பெல்லாம் அவர் 2 ஆடு 50 ரூபாய். 2 ஆடு, பெரிய ஆடு 50 ரூபாய்க்கு. 2 ஆடு. இப்பெல்லாம் எவ்வளவுக்கு வாங்க முடியும்? இப்பெல்லாம் அந்த 10,000 ரூபாய். 10,000 ஆயிடுச்சு. அப்பெல்லாம் கறி கிலோ எவ்வளவு போச்சு? அப்பெல்லாம் சேர் கணக்கு. ஒரு சேரு 1 ரூபா. சேர்னா எவ்வளவு கிலோ? இது 3 சேரு கண்டது 1 கிலோ. 3 சேரு 1 கிலோ. ஒரு சேரு எவ்வளவு? ஒரு சேரு 1 ரூபாயா இருக்கும் நினைக்கிறேன். 1 ரூபாயா? ஒரு சேரு 1 ரூபா. அப்ப 1 கிலோ கறி 3 சேருனா 3 ரூபா தான். 3 ரூபா தான். ஆடு மேய்க்கிறது கஷ்டமா ஈஸியா இருந்தா? கஷ்டமும் இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. கஷ்டம் தான். ஒரு சில நாள் கஷ்டமா இருக்கும், ஒரு சில நாள் ஈஸியா இருக்கும். எப்படி கஷ்டம்னா எப்படி இருக்கும்? கஷ்டம்னாக்கா காடு அலையும், நம்மளும் ஓடணும். அதான் கஷ்டம். மறிக்கணும், தளர்த்து போடணும், அதை தண்ணி கண்ட இடத்த காட்டணும். அப்பெல்லாம் வந்த பிற்பாடு எனக்கு கஷ்டம் நீங்கிச்சு. ஃபர்ஸ்ட் யாரு ஆடு மேய்க்கிறது சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? இதே அடுத்தவங்க இப்ப நம்ம போல செம்பிளாடு வாங்கினாங்க. அது மாதிரி வாங்கி லாபம் பார்த்தா நாம வாங்கி லாபம் மாதிரிதான். ஒருத்தர் வாங்கினதை பார்த்தா அப்படியே படிப்படியா ஊருக்கே நம்ம வீட்டுதான் சிங்கம் மாட்டை வாங்குச்சு. இப்ப படிப்படியா ஊரே சிங்கம் மாடா போச்சு. ஏன்னா சிங்கம் மாட்டுல லாபம் இருக்குன்னு. லாபம் தான். உன்னோட அப்பா தாத்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆடுதான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நிலம்பலமா குறைச்சல இருந்து எல்லாம் கண்ணா பண்ணிட்டாங்க. வேலை வெட்டி செஞ்சு பழக்கிட்டு அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கல. இப்ப இந்த குடும்பத்துல ஆடு மேய்க்க ஆரம்பிச்சது நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. ஆடு குட்டி போட்டு வாத்து இத்தனை வருஷமா உன் கூடயே இருக்குல்ல, அதை விற்கும் போது உனக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காத? விற்கும் போது மேய்ச்சத்து கஷ்டமா இருக்குன்னு விற்கிறது. சரி. இருந்தாலும் இத்தனை வருஷமா உன் கூடயே இருந்தாடு. அப்படியே ஒரு ஆடு பிறந்துச்சு அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 4 வருஷம் 5 வருஷமாவது வச்சிருப்போம் உங்க கூட. கரெக்டா? இப்ப இந்த கல்வாடு 10 வருஷம் போட்டிருக்கோம். 10 வருஷமா 12 வருஷமா வச்சிருக்கேன். 12 வருஷமா வச்சிருக்கேன். இப்ப நாளைக்கு வாடகை விற்கும் போது அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த ஆடு இல்லாம இருக்கும்ல, வித்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அது காசை பார்த்தோம்னா கஷ்டம் மறைஞ்சு போயிடும். பணத்தை பார்த்தோம்னா மறைஞ்சு போயிடும். எப்படி சேவிங் பண்ணாம 1 20 ரூபா போய் சேவிங் வந்துட்டேன். ஏன்னா 50 ரூபாய்க்கு 1 20 70 ரூபா கொடுத்து முடி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அது கஷ்டம் நீங்க போய் தாடி நம்மளும் வந்துட்டேன். இப்போ ஆடு சார்ந்த வியாபாரங்கள் இருக்குல்ல. இப்போ நீ தரவுக்கும் போவல, தரவுனா என்னன்னா இப்போ ஒருத்தன் ஆடு மாடு விட்டான்னு வச்சுக்க, அவன் ஒரு 500 ரூபா கொடுப்பான், ஆல்ரெடி 200 ரூபா கொடுப்பான். ஆடு வித்து வாங்கி கொடுத்தோம்னாக்கா அவன் ஆட்டுக்காரன் 100 ரூபா கொடுப்பான், இவன் வாங்கணும் 100 ரூபா கொடுப்பான். சரி, அப்போ உனக்கு 200 ரூபா. ஓகே. இப்போ தரவுனா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஊர்ல இவரு வயசானவர், இதனால இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஆடு வச்சிருக்காங்க, எவ்வளவு ஆடு வச்சிருக்காங்க எல்லாமே இவருக்கு தெரியும். ஸோ இப்போ புதுசா ஒருத்தவங்க ஊருக்கு இப்போ ஆடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எங்க டைரக்டா எங்க தாத்தா ஆமா வந்ததுனால இப்போ அவங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆடு இருக்கிற இடத்த சொல்லி வாங்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. இப்போ ஆடு வாங்குறவங்கள்ட்டையும் கமிஷன் வாங்கிப்பாரு எங்க தாத்தா, விற்கிறவங்கள்ட்டையும் வாங்கிப்பாரு. இப்போ இப்போ 100 ரூபாயா போகுது தாத்தா ஆடுக்குன்னா 100 ரூபா வாங்கிப்பாரு. இப்போ மாடுக்குன்னா 500 1000 மாட்டை பொறுத்து ரேட்டு மாறும் தானே. அது மாட்டை பொறுத்து நல்ல மாடுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ரேட் அதிகமா போகும். ஓகே. ஸோ இது மாதிரி புரோக்கர் வேலையும் பார்ப்பாரு எங்க தாத்தா. புரோக்கர் வேலையை பார்த்து எப்படியும் எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப? சம்பாதிச்சு செலவாகிட்டு தான் இருக்கு. செலவாகுனா பையா, அப்புறம் சம்பாதிக்கிற காசுல தங்கிக்கிட்டா அப்புறம் எல்லாம் நான் ஊர்ல தானே பணக்காரன். எவ்வளவு சம்பாதிச்சிருப்பேன்? அத
ஒரு நாள் மட்டும் சித்தம்ல போய் ஆடு வாங்கி 1000 ரூபா 1500 சம்பாதிச்சேன். அது மாதிரி இப்ப நெடுவா சம்பாதிக்கிறது செலவு. மடியில 4000 3000 வச்சிருப்பேன். நம்ம ஊர் காசு பூசிக்கலாம். தனியா கடை வாங்கி விற்பனா வெட்ட முடியுமா? இப்போ வந்து ஆடு வந்து இப்போ பக்கத்துக்குள்ள எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திட்டுவாங்க. பக்கத்துக்குள்ள கொல்ல விட்டுவிட ஆம்பளையா போக முடியா, இந்த மனுஷன் அம்மானுவேன். அதெல்லாம் கேட்டு ரோசமா இருக்காது அவனுக்கு. அதெல்லாம் கேட்டு ரோசப்பட்டு ஆட்டுக்குட்டி மாடு வச்சிட முடியாது. அதெல்லாம் யாரே இங்கேருந்து நான் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ பாட்டுக்கு பேசுறா, நான் பாட்டுக்கு மேய்க்கிறேன் அப்படின்ட்டா அடுத்த நாள் விட மாட்டேதானே அந்த கொள்ளையில. அடுத்த நாள் வேற இடத்துக்கு வேற காட்டுக்கு போறது. இப்போ இதுவே வந்து அந்த கொள்ளையே வந்து இப்போ நமக்கு இந்த இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தரிசு இடமா இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் பயிர் போட்டுருந்தா மட்டும்தானே பிரச்சனை. பயிர் போடாம சும்மா இருந்துச்சு அப்படின்னா யார் நேரத்துல வேணாலும் யாருனாலும் போய் ஆட்டை ஏற்றுப்பாங்க. ஸோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து சும்மா தானே கிடக்குது. ஸோ யாருக்காச்சும் யூஸ் அவுட் அப்படின்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் பயிர் காலத்துல மட்டும் தான் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ பக்கத்து கொள்ளையில வந்து ஃப்ரீயா இருக்கும், இன்னொரு கொள்ளையில அதே பக்கத்து கொள்ளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிர் போட்டுப்பாங்க. நம்ம ஆடு ஓட்டிட்டு போறோம், எல்லா நேரமும் அதை பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ தப்பி தவறி ஒரு ஆடு 2 ஆடு போயிட்டு அந்த பயிர்ல போய் மேய்ஞ்சிரும். அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் இந்த மாதிரி சிக்கல் வருது. அப்படிதானே தாத்தா? ஆடு மேய்க்கும் போது எப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செத்துட்டு போவீங்களா? பேசிட்டு போக வேண்டியதான். வர வேண்டியது. உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் பேர் சொல்லு. அவங்க நேரம் ஆவியா இருந்து மேல இருந்து சாமநாதன் நம்மள இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பேர் மட்டும் சொல்லு. மருந்து அப்பா மருந்து அப்பா பழனி, அவன் கூட்டாளி, அவன் அருங்காவன் கல்யாணம் தான், அவன் கூட்டாளி. மன்னாடு பாலம் தூத்தூர் ஆட்டு பிடி செத்து போனான். ஆமா அவன். அப்புறம் இந்த சக்கரப்பா, தற்காலு, நிறைய பேர் எல்லாரும் ஒன்னதான் ஆரம்பிக்க போவீங்களா? போவோம். அவன் ஒரு காடு போயிட்டு ஒன்னா சந்தான் அங்க மஞ்சள் போட வரலும் போவோம். ஓ சரி சரி சரி. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நீங்க ஒரு 12 மணிக்கு ஆடு ஓட்டு போறீங்க அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு தான் வர்றீங்க. 6 மணி நேரம் என்ன ஆட்டையே பாத்துட்டே இருப்பீங்களா? போர் அடிக்காதா? போர் அடிக்க. ஆட்டை பாக்கலன்னா எவன் கொள்ளக்காய போயிடும். அவன் திட்டுவான். திட்டு வாங்குறது பெருசா போர் அடிக்கிறது பெருசான்னு பார்த்தா திட்டு வாங்குறதுதான் பெருசு. இந்த திட்டு வாங்குறதுதான் பெருசு. அதனால ஆடியே பாத்துட்டு இருக்க முடியாது. ஆட்டையே பாத்துக்கிட்டு நேற்று வாழ் வந்தான், ஊரில் ஆட்டை விட்டான். 50 குஞ்சா ஆடு இங்கே போயிட்டு மத்த ஆடு வந்து அப்புறம் கருப்பம் போய் தேடி ஊட்டி வந்துருக்கான். ஓ அது மாதிரி எங்கேயாச்சும் ஆடு அது மாதிரி எப்பயாச்சும் நீ ஆடு ஓட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு களைப்புல வந்து தூங்கிடுற, ஆடுலாம் ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கா? தொலைஞ்சு போயிருக்கா? செத்துதான் இருக்கு. ஒண்ணு திருட்டு போயெல்லாம் ஒண்ணும் பிடிச்சிட்டு போல. செத்து போயிருக்கா? செத்து எவ்வளவு ஆடு செத்து இருக்கு. எப்படி செத்து இருக்கு? எல்லாம் சீக்கிரம். ஆனா இது வரையும் திருட்டு பையன் வந்து எதுவும் நம்ம ஒரு குட்டு கூட போன. அதான் முத நம்ம ஊர் மாறுமுகல கும்போசம் என்ன. அப்ப அந்த இருந்தா ஆறுக்கு லாபம் செட்டுக்கிட்டு எக்கச்சக்கமா இது என்ன பண்ணிச்சு. நான் மாறுமுகல கும்போசம் அதுக்கு 4 வீட்டுக்கு ஜாமான் எனக்கு கொடுத்துட்டு என்ன நான் அந்த ஆடு தர்றேன். அப்புறம் அங்க போய் பாத்துட்டு ஒரு 2-3 நாள் இங்கே கிடந்திருக்கு நம்ம ஆடு. வந்த உடனே என்ன ஆடா மகமாயி, உனக்கு நான் இவ்வளவு வேலை செஞ்சு தலையில விழுற தண்ணி கண்ணால பாக்குறது கொடுத்து இல்லையே அப்படின்னு கிட்ட 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 அடிச்சுச்சு. அங்க பாத்துல அப்பா அதுவும் தைக்காந்து ஒருத்தன் வந்து செக்யூரிட்டில இருந்து ஏன் என்னைய தேடுறான்னா, என்னையா ஒவ்வொரு கும்போசம் உலகத்தை ஜனமே வந்திருக்கு, நீ ஆட்டுக்கிட்டு போய் காணப்ப 3 நாள் ஆச்சு தேடிட்டு வந்துருக்க அப்படின்னு. அங்க பேர் தக்கா தக்கமா போயாங்க. அதே மாதிரி ஒரு குட்டு மிசையில 10-15 கூட அப்படியே ஒன்னாவும் போகுது. 3 நாளா தொலைஞ்சு ஒன்னாதான் இருந்திருக்கு. நேர ஒண்ணு பிடிக்கல. அப்புறம் போய் ஓட்டியாந்து விட்டுட்டு அப்புறம் 1/2 மணி நேரம் ஆகுது கும்போசம் நடக்க.
ஆனா கும்பேசத்துக்கு முன்னாடியே உனக்கு ஆடு கிடைச்சிருக்கு. ஆயி மகமாயி நான் இவ்வளவு வேலை செஞ்சு உனக்கு சாத்தி எடுத்து தூக்கி கல்லு தூக்கி உன் தலையில போன சரசர ஊருக்குன்னு என் கண்ணால பார்த்து எனக்கு கொடுத்து வைக்கலையே மகமாயி அப்படின்னு கிட்டு 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 கிட்டுன்னு போனத்துல அடிச்சுச்சு. அடிச்சு தக்க போனோம் பாரு. பாத்துட்டு ஆளுலாம் இதே இங்கேயே 4 நாள் இங்கேதான் கிடந்துச்சு. நான் அந்த காடு உலகம் பூரா வித்துக்கிட்டு நான் ஆடு தேடுவேனா கும்பத்துக்கு சாமான் கொடுப்போனா. இப்பெல்லாம் சாப்பாடு அங்கங்க ஆக்கி போடுது. ஆமா அப்பெல்லாம் சாப்பாடு ஆக்கிதான் யாராச்சும் வெளியில இருந்து நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்க சொந்தக்காரங்க தான் சாப்பாடு. ஆமா இப்ப எல்லாம் நம்ம கராம்புல பொதுவா ஆக்கி போட்டுறோம். பொதுவா ஆக்கி விடு வடை கோசோட சாப்பாடு நடக்குது. அப்புறம் வந்து கும்பகோசம் பார்த்துட்டு ஆட்டை அடைச்சுட்டு ஒரு கும்பகோசம் பார்த்தேன். அது மாதிரி காணா போயெல்லாம் இருக்கு. ஆடு சந்தைக்கெல்லாம் போனா வந்து துண்டை போட்டுக்கிட்டு கையை குலுக்கி பேசுவாங்கல்ல, அந்த பாசம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டேன். அதாவது வாட்சு முறி என்னமோ சொல்லுவாங்க. வாட்சு முறி ஒரு கையை பிடிச்சா வாட்சு என்னமோ தெரியல எனக்கு. அதான் மறந்துட்டுப்பாங்கதான் எல்லாம் வந்துட்டேன். ஆனா முன்னாடி அதெல்லாம் இருந்துச்சு தானே எல்லாம். இப்பெல்லாம் சந்தைக்கு போனா வந்து இப்பெல்லாம் அது மாதிரி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வாயை விட்டே கேட்டுறாங்க. வாயால கேக்குறாங்க கை. நிறைய பேருக்கு அது மறந்து போயிடுச்சு. அது வாட்சு முறி என்னமோ சொல்லுவாங்க. வாட்சு முறி அதான் எல்லா பாசையும் சொல்லுவேன். எல்லாம் இடுப்ப கட்டுனதுலயே பாட்டு போட்டு வந்துடுறேன். இங்க பார்த்தா உனக்கு தேடி ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க. என்ன தேடி வந்துருக்கு. என்னடா வேணும்? உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆடு மேய்க்கல ஒருத்தன் ஆடு ஓட்டு போயிருந்திருக்கான். ஓட்டு போய் அந்த கதையில சேர்ந்தது. அவன் ஒருத்தன் சோட பல் வாங்கிட்டு இருந்திருக்கான். இந்த ஆட்டை பார்த்துட்டா முண்டாடு தரணும். அவன் என்னஞ்சான் பல் வாங்கிட்டு வந்து பிடி இருந்ததுன்னா அவன் தான் பார்த்து வரன்ட்டு போயிட்டான். அவன் சாப்பிட்டு வந்து நுண்டாட்டை பிடிச்சி கொடுத்துருக்கான். நான் எப்படா ஓட்ட காலம் முடிச்சேன். அவன் வந்து சும்மா குடுக்கறான், கூலி மாதிரி குடுக்கறான். ஆனா அவன் பார்த்தவங்கள ஒண்ணும் இல்ல. அந்த அவனுக்கு காது கேட்காததுனால காது கேட்காதுதானே அந்த பையனுக்கு இன்னும் பண்ணுங்க. ஆமா காது கேட்காததுனால எப்படா ஓட்ட காலம் முடிச்சேன் அப்படின்னு அவன் சண்டை போறான். அவன் செத்ததான் பார்த்துட்டு தடை பத்தாங்கிறான். அவன் நான் எப்ப ஓட்ட காலம் முடிச்சேன், நான் கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்கான். அப்புறம் நினைச்சான் ஒருத்தன் குறுக்க வந்திருக்கான். சாணி போட்டுருவியாடா? புழுக்க தானே போட்டுட்டு இருந்தீங்க. எப்ப எனக்கு சாணி போட ஆரம்பிச்சீங்க? அப்புறம் என்னாச்சு? ஒருத்தன் குறுக்க வந்திருக்கான். வந்தான்னா பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கான். பஞ்சாயத்து பண்ண அப்புறம் தான் அவன் ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கான். வேற அங்க ஒருத்தர் வராது, அவர் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இருக்கானு போறான். என்ன நான் காலை முட்டலுங்கிறான். இவன் செத்தகாலம் பார்த்துட்டு தடை பத்தாங்க. அப்ப அவன் நடுப்புற அவன் துருக்கான் நம்பர். அவன் மகிட்டு போயிட்டு இருக்கான். இரும்பலுக்கு நான் அவனை வச்சு குடும்பம் இரும்பு ஆக்கிய அவருக்கு வேற ஏதோ பிரச்சனை. ஸோ கைஸ் இதான் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆடு மேய்க்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாதான். இப்போ ஆடு வைக்கிறது இப்போ வந்து டவுன்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே வச்சுட்டு அவங்களே தேவையான தீவனத்தை எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஆடு வந்து மூவிங்லேயே இருக்கிறது இல்லை, ஒரே இடத்துலயே இருக்குது. ஸோ அங்க வந்து தீவன செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 24 hours வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொத்தமா வந்து ஒரு 6 hours தான் மேய்க்கிறாங்க ஒரு நாளைக்கு. 6 மணி நேரம் தான் நம்ம ஆடு 6 மணி நேரம் தான் மேய்க்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆடு. ஸோ மீதி நேரத்திலலாம் வந்து இப்போ வேப்பந்தலை இதெல்லாமே வந்து வீட்லயே இருக்குது. இவங்களுக்கு தீவன செலவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, 0 தீவன செலவு. இப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி. தாத்தாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 20 அதுக்குள்ளதான் வச்சிருப்பாரு, அதுக்கு மேல போக மாட்டாரு. ஏன்னா வயசாயிடுச்சு, அதனால ஓட்ட முடியாது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50-60 ஆடுலாம் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
இப்போ நம்ம ஊர் சைட்ல வந்து இப்போலாம் ஃப்ரீயா தான் இருக்கு இந்த டைம்லலாம். ஸோ ஃப்ரீயா இருக்கிறதுனால வந்து இப்போ நம்ம ஊர் சைட்லயே யூஸ் பண்ணிட்டு கேம் வச்சுப்பாங்க. இப்போ ஒரு 2-3 மாசத்துல வந்து இங்க பயிர் போட்டுருவாங்க. பயிர் போட்டாச்சு அப்படின்னா இங்க மேய்ச்சலுக்கு நிலம் கிடையாது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10-20 ஊர் தள்ளி வந்து போனீங்க அப்படின்னா அங்க வந்து நிலம் ஃப்ரீயா இருக்கும். அவங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து பயிர் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல வந்து இந்த ஆட்டெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு அங்க மேய்ச்சிக்கிறாங்க.